புரிஞ்சுக்கினேன். ஒரு ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். புரிஞ்சிச்சு. எல்லாம் மாறிப்போச்சு சார். நம்ம தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம், திருமணங்கள் எப்படி நடந்தது? 5 நாள் நடந்தது, 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இப்போ 1 நாளில் வந்து நிற்கிது. சில பேர் இன்விடேஷனே வெறும் ரிசப்ஷனுக்கு தான் தரான் சார். இவனுக்கு கல்யாணம் பண்ணுறானுங்களா இல்லையானே தெரியல. ஒரு காலத்தில் கல்யாண மண்டபத்துக்கு போனால் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசலில் நிற்பான். வாங்க வணக்கம், வீட்டில் கூட்டணும் இல்லையா, போய் டிஃபன் சாப்பிடுங்க முதல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ கிடையவே கிடையாது சார், எவனுமே கிடையாது. வான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாதி இல்லை. எல்லா கல்யாண மண்டபம் வாசலும் காலியாக இருக்குது. உள்ளே போனால் ஒரு பொம்மையை வச்சுட்டு போயிடறான் சார், அது வணக்கம் வணக்கம்னு. இந்த மொய் எழுதாதவன், செருப்பு திருட வந்தவன், எவன் வந்தாலும் சரி வணக்கம் தான். ஒரு காலத்தில் ரிசப்ஷனில், கல்யாண மண்டப ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜில் இருக்கிற கேர்ள்ஸுக்கு பட்டுப்பாவாடை தாவணி கட்டி சந்தனம், பன்னீர் சொம்பு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ அதுவும் எடுத்துட்டான். ஒரு பூதம் மாதிரி ஒன்று நிற்கிது. அது உள்ளே போச்சுன்னா புஷ்ஷுன்னு அடிக்கும். அது மட்டமான உள்ளே இருக்கிற பன்னீர் மட்டமாக ஏற்கனவே வெந்து நுந்து நூலாக போயிருக்கோமா, வேர்வை நாத்தம், அந்த மட்டமான பன்னீர் நாத்தம், இட் ஸ்டிங்ஸ். அப்படியே தான் உள்ளே போகணும். உள்ளே போனால் நம்மளை வலுக்கட்டாயமாக கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவான். ஏன்னு எதுக்குன்னு கிடையாது, க்யூவில் போய் நிற்கணும். ஒரு வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுக்குறான் சார். தயவு செஞ்சு இங்கே இருக்கவங்க அதை குடிக்காதீங்க, அதை வாங்கி வச்சுருங்க. அந்த வெல்கம் ட்ரிங்க்கு கப்பு செஞ்சவனுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. அது ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு அவார்டு தரணும். இத்துணுண்டுங்க, எப்படி தான் செய்கிறானுங்கன்னு தெரியல. எட்டி பார்க்கறதுக்குள்ளே தீர்ந்து போயிடும். அதுலேயே முக்கால் தான் கொடுப்பான். அதை குடிச்சிங்க வச்சுங்க, 2 நிமிஷம் உங்கள் சுகரு 500க்கு போகும். வெறும் தண்ணி, சக்கரை தண்ணி. அந்த க்யூவில் நிற்கணும். க்யூவில் நிற்கிறதுனா நமக்கு பிடிக்குமா சார்? இந்தியனாக இருந்துட்டு தமிழனாக இருந்தால் ஏதாவது க்யூவில் நிற்க பிடிக்குமா? ஏதாவது இலவசமாக தராங்கன்னா நின்று தொலைக்கலாம் சார். விலை இல்லை விசிடி ஏதாவது தந்தானா நிற்கலாம். நான் என் வீட்டிலேருந்து 500 ரூபாய் 1000 ரூபான்னு எடுத்துகிட்டு வந்து மொய் எழுதுறதுக்கு நான் எதுக்கு சார் க்யூவில் நிற்கணும்? அதுவும் அவங்க 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினானுங்க. அப்படியே மேடையை பார்க்குறது ரொம்ப தூரம், க்யூ நகர மாட்டுது, உள்ளே பூர முடியாது. ஏன்னா டீசெண்டாக இருக்கணும் கல்யாணத்தில். கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி பிபி ஏறி கிட்ட போய் அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட இருந்தடா நல்லா இரு அப்படின்னு சொன்னால் இறங்க விட மாட்டான். குரூப் போட்டோவில் நில்லுங்கன்னுவான். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், எந்த கல்யாணத்துலேயும் நான் என் ஃபேமிலியோடு நின்னதே கிடையாது. யாரோ நிற்பாங்க, நம்மளும் நிற்க வச்சுருவாங்க. அதுவும் நின்னாலும் சீக்கிரம் முடியாது தெரியுமா? நமக்கு பரபரப்பு, நின்ன கால் வலிக்க வர 5 நிமிஷம் உட்காரலாமான்னு இருக்கும். ரொம்ப பரபரப்பில் நம்மளை நிற்கவும் விட மாட்டான், நின்றுனே இருப்பான். அதுலேயும் இந்த வீடியோ எடுக்கிறனால அது கொஞ்சம் பரவாயில்ல சார். 8 முடிச்சிட்டோன்னா லைட் ஆஃப் ஆகிடும். அப்பா அப்படின்னா அவன் நகரலான அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லாம் அவர் இன்னும் எடுக்கலையாம். அட எடுப்பா, எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும்? அன்றைக்கி பார்க்குறேன், என் பக்கத்தில் ஒரு பையன் சூப்பாக நின்றுக்கிறான். நான் அவனை பார்த்ததில்லை. நீ யார் பையன் அப்படின்னா, நீங்கள் வேறு சார், நான் பந்தி பரிமாறுற பையன். 9 மணியோட பந்தி நிறுத்தலாமான்னு கேட்க வந்தேன், என்னையும் குரூப் போட்டோவில் நிற்க வச்சுட்டாங்க. மாறி போச்சு சார். சார் கல்யாணங்கள் மாறி போச்சுங்க. கல்யாணத்தில் பந்தி போட்டு சாப்பாடே மாறி போச்சு. இப்போது முன்னெல்லாம் பந்தி போடுவான், போய் உட்காந்தா பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் விசாரிப்பாங்க சார், என்ன வேணும்னு கேட்பாங்க, வேணுங்கிறத வாங்கி வச்சுப்பாங்க. அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற இதுவே மகிழ்ச்சி சார். இப்போ நமக்கு பிடிச்ச அவியல் வருது வச்சுக்கலாம், இன்னொரு கரண்டி போடுங்கன்னு. உருளைக்கிழங்கு வருது, ஐயா வேணாம் சொல்லிடலாம், சொல்லிட்டு தான் சாப்பிட போகிறோம். இப்போ அதையும் ஸ்டைல் ஆகிட்டாங்க. சில கல்யாணம்லாம் பஃபே நடக்குது. 1000 சொல்லுங்கள் சார், நம்ம பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற அந்த மகிழ்ச்சி பஃபேயில் இருக்காது. எனக்கு என்னமோ பிடிக்கல. சில பேர் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டைலு, அதெல்லாம் யூரோப்புக்கு. அங்கே வந்து அவனுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் லைட்டாக எடுத்துப்பான். நம்மளை மாதிரி வழித்து சாப்பிட்றவங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அது இல்லாமங்க, அந்த பீங்கான் தட்டே 1.25 கிலோக்குதுங்க. அதை எடுத்து கையில் வச்சு க்யூவில் நிற்கும் போதில் ஏதோ க்யூவில் நிற்கிற மாதிரியே ஒரு அந்த க்யூவும் நவராது. நவர்தான்னு பார்க்கும்போது நம்ம கண் எதிர்க்க ஒருத்தன் குலோப் ஜானை 2 எடுக்கிறான். நமக்கு அபக்குன்னு இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? ஐயோ
நம்ம போகிறதுக்குள்ளே குலோப்ஜான் தீர்ந்து போயிடுமா? தீர்ந்து போச்சுன்னா இவனுங்க ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா? சில பேர் அதுக்கே பிள்ளையாருக்கு வேண்டிப்பான், குலோப் ஜாமுன்னா உனக்கு 2 ரூபா போடுறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நம்ம ஆளுங்க ஒருத்தங்க அந்த பஃபே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரும்போது அவன் தட்டை பாருங்கள், உங்களுக்கு சாப்பாடே பிடிக்காது. குலோப் ஜாமுனை வந்து அவியல் நடுவில் போட்டு வச்சுருப்பான். அது எப்படி தான் தூக்குறானுங்களோ தெரியல சார். சாப்பாடு வெயிட்டே ஒரு 5 கிலோக்கு போட்டுன்னு வருவான் சார். டேய் உனக்கு தான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்கல்ல. நம்மளோட குணம் அது, உட்காந்து சாப்பிட்ணும். 5 கிலோ. ஆனால் சில பேர் இருக்கான் சார், இதுலேயே பிஹெச்டி பண்ணவன் பஃபேல, கடவுள் மாதிரி சார், எல்லா இடத்துலையும் தெரிவான். நம்ம எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். அன்றைக்கி ஒரு ரிசப்ஷன் போகிறேன், நான் ஒய்ஃபு பையன் போனோம், பஃபே வச்சுட்டான். டென்ஷன் ஆகிட்டேன். தனியாக போனால் கூட சாப்பிடாம வந்துடலாம். இல்லை என்ன பிரச்சனைனா, தனியாக போனால் வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க, 1000 ரூபா மொய் எழுதுற, சாப்பிட்டு வந்துடு, வீட்டில் இல்லைன்னு. வீட்டோட வேறு போயிட்டோமா, ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் ஒன்றும் கிடையாது. போனால் என் ஒய்ஃபு பஃபேவா, சரி அப்படின்ச்சு. என்ன அப்படின்னா, இல்லை புடவை புதுசு, பட்டு புடவை கரையாயிடும், கூட்டம் நிறைய இருக்குது, நானும் பையனும் ஓரமாக உட்காந்துக்கிறேன், போய் எடுத்துன்னு வாங்கன்னு. ஒரு தட்டை எடுத்து போய் வாங்கிட்டு வந்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து, 2வது தட்டை எடுத்து போய் வாங்கிட்டு வந்து என் பையன்கிட்ட கொடுத்து, 3வது தட்டுக்கு எடுத்து போகிறேன். அந்த அந்த எடுத்து போகிறவன் சொன்னான், தட்டா நீயே சாப்பிட்றியா சார், எல்லாருக்கும் வரணும் சார் அப்படின்னா. ஏன்னா அவன் பார்க்கும்போது புது தட்டாக இருக்குது சார். ரொம்ப கஷ்டம் சார். மாறி 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 இந்த நாடு எப்படி இருந்த நாடு, நல்ல பொருட்களை மட்டுமே தயார் செய்த நாடு இல்லையா? இப்போ வரும்போது தான் இவர் சொன்னார், இந்த ஏரியா பேர் என்ன சார்? நம்ம அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை சுதந்திரத்துக்கு முன்னால் வந்தது சார், ஆனால் நல்ல பத்திரிக்கைன்னாரு. அப்படின்னா அர்த்தம் இப்போ வரதெல்லாம் சுமாரான பத்திரிக்கை தான் சார். அந்த காலத்தில் எப்படின்னா, பொருட்கள் வந்து இந்திய பொருட்கள் வந்து மேட் இன் இண்டியானா ஒரு கம்பீரம் இருந்தது. இப்போ இல்லை. நம்ம கடைக்கு போய் நம்மளே கேட்குறோம் சார், அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு, அது தப்புன்னு தெரியாமலே நம்ம இருந்துகிட்ருக்கோமே சார். பொருள் வாங்குகிறோம், கடையில் கேட்குறோம், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு. அவன் சொல்கிறான் டூப்ளிகேட், ஆனால் ஒரிஜினலோட நல்லாயிருக்கும் சார்ந்தான். எப்படா டூப்ளிகேட் ஒரிஜினலோட நல்லாயிருக்கும்? பழகிட்டோம். ஓகேன்னு வாங்கின்னு வரான் சார். ஓகேன்னு வாங்கின்னு வரான். நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றிட்டோம். அது என்ன ஒரு நல்ல வார்த்தை, நல்லவன் அப்படின்னா என்ன? குட் மேன். அர்த்தத்தை மாற்றிட்டோம், நம்மளே யூஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் அந்த ஏ செக்ஷனில் ஃபஸ்ட்டு கிளர்க்கு நல்லவன், கை நீட்டி காசு வாங்கிட்டான், வேலை முடிச்சு கொடுத்துருவான்றான். அப்போ நல்லவனுக்கு அர்த்தம் இதான். அதுக்கு அவன் சொல்கிறான், அவனை போய் நல்லவன்ற, அவனுக்கு அர்த்த உட்காந்துக்கிறா இருப்பார், மஞ்சள் சட்டை, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா. ஏன்னா வேலை முடிக்கலைன்னா காசை திருப்பி தர்றாரா? அப்போ நல்லவனுக்கு அர்த்தம் மாற்றிட்டோம். ஒரு காலத்தில் கோயிலுக்கு போனால் சார், மங்களவாத்திய இசை நாயனம், அது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வச்சோம் மங்களவாத்திய இசைனா, அது வாசிக்க ஆரம்பித்தோன்னா அது மங்களம். உங்களுக்கு இந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்த மின்சாரம் போய்விட்டால் கூட அந்த சத்தம் போகாது. மனசுக்குள்ளே சாமியை நினச்சி அந்த சத்தத்திலேயே இறைவனோட அருளை பெறலாம். இப்போ அதுவும் குறைஞ்சி போச்சு. இப்போ கோயிலில் ட்ரம்ஸ் வச்சுருக்கான். இல்லை எப்போ அடிக்க போகிறான்னு தெரியாது சார். சாமி கும்பலான்னு ஆர்டிஃபிஷியல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சார் கோயிலுக்கு போனால். அன்றைக்கி எங்கள் 3வது தெருவில் ஒரு கோயிலில் ட்ரம்ஸ் வச்சுருந்தான். நைட்டு 12 மணிக்கு இதாகிடுச்சு, எலக்ட்ரிக் சர்க்யூட் ஏதோ ஆகி தனியாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நைட்டு 12 மணிக்கு எல்லாம் வந்துட்டான். கோயிலுக்கு பூட்டி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டோம். அதில் கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, தர்மகர்த்தாவை கூப்பிடு, அவர் தான் பூட்டு உடைக்குது கில்லாடி அப்படின்னா. எல்லாமே மாறிடுச்சு, கோயில் மாறிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, திருப்பதிக்கு போகிறோங்க. நான் திருப்பதிக்கு போயிட்டு 50 ரூபாய் க்யூவில் நின்னேன். பெரிய க்யூ, உங்கள் எல்லாருக்குமே தான் தெரியுமே. 50 ரூபாய் க்யூவில் நின்னேன். வழியெல்லாம் பெருமாள் ஸ்லோகம் சொல்லின்னு போகிறேன். பின்னால் ஒய்ஃப் வந்துன்னு இருக்காங்க. நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
அந்த பிரகாரம் வெளி பிரகாரம் சொல்கிறேன். நீங்கள் நடந்து போகிற வழியில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்துல எல்லாமே கல்வெட்டு. சரியா? ஒரு கல்வெட்டுக்கும் ரெண்டாவது கல்வெட்டுக்கும் நடுவில் கேப்பை வந்து ஈயம் பூசி மூடியிருப்பாங்க. சரியா? நம்ம க்யூவில் நிற்கிற பக்திமான்கள் எல்லாரும் அதை இது பண்ணி ஈயத்தில் கீழே தள்ளிட்டுருப்பான். அங்கெல்லாம் ஹோல் இருக்கும். பின்னால் வர பக்திமானுங்க வந்து நம்ப மாட்டீங்க, கம்பெனி விசிட்டிங் கார்டை அதில் சொருவி வச்சுருப்பான். அதாவது அவர் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, யாருக்கு? பெருமாளுக்கே. மேலெல்லாம் சொருவி வச்சுருப்பான். எதுக்குன்னே தெரியல. சாமி உள்ளே போய் கும்பிட போகிற இடத்த அழுக்கு பண்ணுறதுல நம்மளை விட யாரும் கிளேடிங்க இல்லை. ஆமாங்க, நான் அது வரையும் போயினே இருந்தேங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். மேலே ஒருத்தர் எழுதிட்டு போயிருக்கான், ஜெயந்தி ஐ லவ் யூ அப்படின்னு. அது வரையும் பெருமாள் ஸ்லோகம் சொன்னேன்னா அதை பார்த்தோன்னே என்ன ஆகிடுச்சு, பிஜி படிக்கும்போது நம்ம கிளாஸில் ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு இருந்தது. இதே வார்த்தையை தானே நம்மளும் சொன்னோம். மூஞ்சிக்கு இதெல்லாம் ஒரு கேடான்னு போயிடுச்சேன்னு பெருமாளை விட்டுட்டேன். 5 நிமிஷம் ஜெயந்தி நட ஸ்லோவாகிடுச்சு. என் ஒய்ஃபு எங்கே வந்தாலும் பெறாக்கு பார்த்துருங்க, நீங்கள் போங்க முன்னால் அப்படின்னா சொல்லலை. அவகிட்ட என்ன நினச்சாலும் சார் மாறிடுச்சு. நம்மளும் மாற்றிட்டோம். மாறுகிறது எதுவுமே நிறைய பேர் இல்லை வாழ்க்கையில் வந்து நான் 100 120 வயசு இருக்கணும் சார், 140 வயசு இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான் சார், நான் போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா. ஏன்டான்னு, 90 வயசு வரையும் தான் இருப்பேன்னாண்டா அப்படின்றான். நான் சொன்னேன், அப்புறம் என்ன பண்ண போகிற? கவர்மெண்ட் சர்வெண்ட் சார் அவன். அது வரையும் கவர்மெண்ட்டு வரி பணம் கொடுக்கணும், பென்ஷன். அவனுக்கு 90 வயசு வரையும் இருப்பானா, அதுக்கப்புறம் போயிடுவோமோன்னு கவலைப்படுறான். அவனை என்ன பண்ணுவீங்க? இருக்கிற வரையும் மகிழ்ச்சியாக இருங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஆம்பிஷன் என்னன்னு கேட்டு பாருங்கள். ஒரு தொழிலதிபர்கிட்டயே போய் கேளுங்க, உங்கள் ஆம்பிஷன் என்னான்னு. இந்தியா நம்பர் 1 இருந்தார் வச்சுக்க, வேர்ல்டு நம்பர் 1 ஆகணும்னு இல்லையா? ஸ்டேட் நம்பர் 1ல் இருக்கிறவங்க இந்தியாவில் நம்பர் 1 இருக்கணும்னுவாங்க. ஒரு காலேஜில் போய் ப்ரொஃபஸரை கேளுங்க, நான் டீனாக இருந்து ரிட்டையர் ஆகணும்னுவான் இல்லையா? ஒரு பையனை கேளுங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னுவான். ஏன்? அதான் ஆம்பிஷன். நான் சொல்கிறேன், நாம் ஆம்பிஷன் என்னன்னு கேட்கும்போது யாராவது ஒருத்தர் நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் என்னுடைய ஆம்பிஷன்னு என்னைக்கு சொல்கிறானோ அன்றைக்கி தான் மகிழ்ச்சியாகவே வாழ்வோம். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் ஆம்பிஷன். அதுக்கு தானே சார் பிறந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம குரங்காக பிறந்திருக்கலாமே, கரடியாக பிறந்திருக்கலாமே, சிரிக்க பிறந்திருக்கோம் சார். அந்த சிரிப்பையை விட்டுட்டு நம்மளும் மிருகங்களாட்டமே மாறி 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 கஷ்டப்படுறோம். நிறைய பேர் எப்பவுமே வாழ்க்கையில் இன்பமாக இருக்கணுன்றான், எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. கஷ்டம். துன்பமே வரக்கூடாது, முடியாது. ஒரு 4 நாள் ஜுரம் அடிச்சதுனால ஃபீவர் வந்துச்சு, ஃபீவர் டே வரும். மனுஷன்னா ஃபீவர் வரும், உடம்பு சரியில்லைன்னு வரும், ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வரும். ஆப்ரேஷனில் ஒரு கிட்னி போனாலும் ஆச்சரியப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் நடக்கும். எதுவாக இருந்தாலும் நடக்குன்றது முடிவாக இருக்கணும். எல்லாமே இன்பமாக இருக்கணுன்றது கஷ்டம். கண்ணதாசன் அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னார், இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி அப்படின்னாரு. இறைவன் எப்படி அது மாதிரி நியதி வகுப்பான்? சார் இன்பம் இருக்குது, இன்பம்னு சொல்லிட்ட பிறகு அது உள்ள என்ன துன்பம்? சரி, துன்பம்னு சொன்ன பிறகு அது உள்ள என்ன இன்பம்? எப்படி இருக்குது? நான் என் வாழ்க்கையில் நடந்த உதாரணம் சொல்கிறேன் சார். நீங்கள் இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிறீங்க, எப்படி எது போகிறது சௌகரியம்? காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். எல்லாத்தை விட இந்த ஃப்ளைட்டில் போகிறதுன்றது ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு கௌரவம், ஒரு பந்தா, எதுவாக இருக்கட்டும். ஃப்ளைட்டில் போனால் நேரம் கம்மி, சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு காலையில் போயிட்டு மெட்ராஸில் வேலை முடிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். மெட்ராஸில் இருக்கிறவங்க காலையில் கிளம்பி வந்து கோயம்புத்தூரில் வேலை முடிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அது கம்ஃபர்டபுள். பிளேனில் போகிறது இன்பம் உண்மை. ஆனால் அதில் உண்மையான இன்பம் எது தெரியுமா? நீங்கள் ஃப்ளைட்டில் எந்த இருக்கையில் உட்காந்துட்டு போகிறீங்கன்றது. 3 சீட்டு சார். இந்த நடுவில் உட்கார்றத விட நரகம் எதுவுமே இல்லை தெரியுமா? சொல்லி வச்ச மாதிரி குண்டா ஒரு ஆள் இங்கே இந்த பக்கம் வருவான், இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காருவான். அந்த கைப்பிடியில் நம்ம கை வைக்கிறதுக்கு சண்டை போட்டு அதுக்குள்ளே மெட்ராஸ் வந்துடும். அவன் வச்சிருப்பான், அவன் எப்போ அந்த கையை நவுத்துவான்னு பார்த்து டக்குன்னு வைக்கணும். நம்மளே மறந்து போய் தலை சொரிஞ்சேன்னா திருப்பி அவன் கை வச்சிடும்.
அதனால தலை மூக்கு பக்கம் நமைச்சா கூட இப்படியே வச்சுட்டு இதே நரகம். இருக்கிறதுலே கம்ஃபர்டபுள் சீட்டுன்னு பார்த்தா விண்டோ சைடு தான். ஏன் இந்த சென்டரில் எவன் உட்காந்தாலும் சரி நம்ம ஜன்னலில் சாஞ்சிடலாம். அதுவும் அப்ராட் போகிற ஃப்ளைட்டில் இருக்குது பாருங்கள், அதில் சென்ட்ரல் உட்கார்றது அதே கதை. சென்டர் சீட்டாவது பரவாயில்ல சார், இந்த அயில் சீட்டு இருக்குல்ல அது வந்து நரகம். அதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் டாய்லெட் கிட்டே நின்றுக்கிட்டே போயிடலாம். உண்மையிலே நரகம், உண்மையிலே நரகம். சும்மா இருக்க மாட்டானுங்க சார். ஒரு அரவருக்கு ஒரு வாட்டி ஒருத்தர் எழுந்துப்பான், எஸ்கியூஸ் மீ அப்படின்வான். எழுந்துக்கணும். ஏன்னா நம்ம காலை இப்படியே தள்ளினா கூட போக முடியாது, எக்கனாமியில் அவ்வளோதான் இது. எழுந்துக்கணும். எழுந்து அவன் பாத்ரூம் போயிட்டு வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அவன் 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும். ஏன்னா நீங்கள் உட்காந்துட்டு தூக்கம் கண்டினியூ பண்ண முடியாதுங்க. திருப்பி ஒரு எஸ்கியூஸ் மீ கேட்பான், திருப்பி எழுந்துக்கணும். சில பேர் அது கூட கேட்க மாட்டான், தட்டுவான் அப்படின்வான். திருப்பியும் போய் உட்காரணும். இந்த ஓர சீட்டில் இருக்கவங்கள அவனுக்கு நம்ம தான் சர்வீஸ் பண்ணணும் தெரியுமா. இந்த ஏர் ஹோஸ்டல் சாப்பாடு எடுத்துன்னு வருவா, அவளுக்கு அந்த ஓரம் இருக்கிறவன் முடியாது, நம்மக்கிட்ட கொடுப்பா, வாங்கி கொடுக்கணும். அவன் ஐ ஹாஸ்ட் வெஜிடேரியன், ஒய் திஸ் நான் வெஜிடேரியன் யூ. ஏதோ நம்ம சர்வர் ஆட்டம் அவனுக்கும். ஏன்னா நானும் காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கியிருக்கேன், நீ காசு லால பிரியாளி பேசஞ்சரு சார். நம்ப மாட்டேங்க சார், குச்சி முச்ச விஸ்கி பாட்டில் என்கிட்ட கொடுக்குறான் சார், கொடு அப்படின்றான். அந்த கிளாஸை வாங்கி அவகிட்ட கொடுக்கணும். சில ஏர் ஹோஸ்டல் தேங்க்ஸ் சொல்லுவாங்க, சில ஹோஸ்டல் அது கூட சொல்ல மாட்டாளுங்க. அது இன்னமும் நம்ம டியூட்டி மாதிரி வைப்பாங்க. ஐயோ ரொம்ப நரகம் சார். நான் எப்போ எந்த அப்ராடுக்கு போனாலும், சுயநலம் கூட தெரியும், எந்த அப்ராடுக்கு போனாலும் சண்டை போடுவேன் போர்டிங்கில். விண்டோ. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்கலாம். விண்டோ சார். அப்ராடு போகிறது ஃப்ளைட்லன்றதெல்லாம் இன்பம், ஆனால் அது கூட அதான் பேஸ்ட் எந்த சீட்டில் பிரயாணம் பண்ணுறீங்கன்னு. ஒரு முறை லண்டன் போகும்போது 9 hours ஜேர்னி. இங்கேருந்து லண்டன் போகும்போது போர்டிங்கில் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நோ வேக்கண்ட். இல்லை சார், எல்லோரும் வந்து ஆன்லைனில் இது பண்ணிட்டாங்க, போர்டிங் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சீட் இல்லை, நான் வேறு எதாவது சொல்கிறேன், வேறு எதாவது தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸரை கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி, அப்புறம் நல்ல காலம் நமக்கு தெரிஞ்ச ஒரு மூஞ்சி இருந்தது, ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே ஐ எம் கிவிங் விண்டோ சீட் அப்படின்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் என்ன. உள்ளே போய் பார்த்தேன் சார், எக்கனாமிலேயே விண்டோ சீட்டு, பிரமாதமான விண்டோ சீட். அப்போ தான் அந்த சீட்டை பார்க்குறேன் நான் ஃப்ளைட்டில். பார்த்தா பக்கத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் விண்டோ இருக்குது, அது பக்கத்து சீட்டு சார். நம்ப மாட்டீங்க, கால் நீட்டுறதில்லை, பெட்ஷீட் போட்டு படுக்கலாம், அவ்வளோ. எக்கனாமியில் கூட அவ்வளோ இல்லை, அப்படியே ஆனந்தம். அட உண்மையிலேயே லண்டன் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி இன்பம் அப்படின்னு நினச்சிட்டு சாஞ்சு அப்படியே ஜாலியாக உட்காந்தேன். உட்காந்தா அந்த என்ன படம் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு ஏர் ஹோஸ்டல் கிடுகிடுன்னு வந்தான். வந்து என்கிட்ட தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் திஸ் சீட் அப்படின்னா. எனக்கு நியாயமாக நம்ம தானே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த விண்டோ சீட்டுக்கு சண்டை போட்டு வந்தோமே, நம்ம தானே தேங்க்ஸ் சொன்னோம், இந்த அம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்ட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் when we are flying, if anything goes wrong, you have to open this exit and jump, and you have to give space to others to jump. இன்னும் சொல்லுது, அதாவது எல்லாம் அமங்கலமாக பேசுது. இன்னும் வண்டி கிளம்பவே இல்லை. அது சொல்ல சொல்ல எனக்கு இறங்கி லெவல் ஆயிடுச்சு, மூஞ்செல்லாம் வேத்துச்சு சார். என்ன பண்ணுறதுன்னு சொல்லுது. அப்போ வந்து நீ தான் அதை திறக்கணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு, ஐ வில் டீச் யூ, யூ ஷுட் டர்ன் இன் டு ரைட் 1 2 3 அப்படின்ச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிறவன் என்னை சொல்லிடான். என்னடாண்ணா சார், என் உயிரெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, ஜாகிரதையாக பார்த்துக்கோ. ஏதாவது சந்தேகம் தான் இப்போ கேட்டுங்க சார் அந்த பொண்ணுக்கிட்டலாம். சார் விண்டோ சீட் இன்போன்னு நினச்சேன் சார், ஃப்ளைட் இன்போன்னு நினச்சேன், எல்லாம் போச்சு, வேத்துடுச்சு, ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு. நம்ப மாட்டேங்க சார், அந்த 9 hour தூங்கவே இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் திறக்க சொல்லுவாங்க. சாப்பிடவே இல்லை, ஏன்னா சாப்பிட்டா தூங்கிடுவோம். இங்கே பக்கத்தில் இருக்கிறவன் வாங்கி வாங்கி குடிக்கிறான், வாங்கி வாங்கி சாப்பிட்றான், என் மேலே படுத்துட்டு ஆனந்தமாக தூங்கிட்டான். ஐயோ, அந்த அந்த விண்டோ பக்கத்தில் மட்டும் 3 சீட்டு இல்லை சார், 2 சீட்டு தான். இவன் மட்டும்தான் பிரமாதமாக தூங்குறான். எனக்கு என்னென்னா, இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் இருக்காளுங்களே, இந்த ஃப்ளைட் உள்ள நடக்கும்போது ஸ்லோவாக நடக்க மாட்டாளுங்க, நடக்கும்போதே விறுவிறுன்னு நடப்பாங்க.
அந்த எனக்கு சொல்லிக் கொடுத்த பொண்ணு விறுவிறுன்னு வந்தாலே இப்படி பார்ப்பேன், நான் திறக்கணுமா இரு அப்படின்ட்டு போவோம். லண்டன் போய் இறங்கினேன், சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் டயர்டில் இறங்கினேன். அப்பா அப்படின்னேன். அப்போ நினச்சேன், மனுஷன் தானே நானும், சரி அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கணும், யூஸ் பண்ணவே இல்லையேன்னு கற்றுக்கிட்டது. சார் ஃப்ளைட்டில் போகிறது இன்பம், ஆனால் அதுலேயும் துன்பம் இருக்குது. ஏன்னா எந்த சீட்டில் உட்காருங்கன்னு பொறுத்து, யார் பக்கத்தில் உட்காருங்கன்னு பொறுத்து. சரியா? ட்ரெயினில் வந்து லோயர் பர்த்து கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் சார், உண்மையிலேயே. நான்லாம் சாருக்கு தெரியும், நீ டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாரு. அவரே ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறாரு. ஆனால் அவருக்கு நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கே என்ன இப்படி கேட்குறான் அவனு. ஏன்னா லோயர் பர்த், அதுலேயும் சைடு லோயர். ஏன்னா மீதி பேரை கஷ்டப்படுத்த வேணாம். நான் செகண்ட் ஏசியில் போகிறவன் சார், இந்த பக்கம் 4 பர்த்து, இந்த பக்கம் 2 பர்த்து. இந்த 4 பர்த்தில் என்னென்னா மீதி 3 பேர் இருப்பான், ரொம்ப கஷ்டம். இதுனா சைடு லோயரில் படுத்துட்டா முடிஞ்சு போச்சு, நம்ம மட்டும்தான் சைடு லோயர்னு. இந்த தனியாக போகிறதுல ரொம்ப கஷ்டம். ட்ரெயினில் ஒரு நாள் கூட என் பர்த் சீட்டில் நான் தூங்குனதாவே சரித்திரம் இல்லை சார். அது என்னவோ சொல்லி வச்ச மாதிரி. சில பேர் என்ன பண்ணுவான் சார், நம்ம உட்காந்து சரி தூங்கலாமான்னு வந்து எக்ஸ்கியூஸ் மீன்வான். அங்கேயும் என்னண்ணே நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன், நான் மட்டும் நான் காசி ராமேஸ்வரமா போகிறேன், நீ ஃபேமிலியோடு வந்திருக்கேன், நான் ஃபேமிலியை விட்டுட்டு வந்துக்கிறேன். என்ன இப்போ எங்கள் மாமியாரால் மேலே ஏற முடியாது, கொஞ்சம் மேலே ஏறுறீங்களா அப்படின்னோம். மாமியார் டிக்கெட்டில் பயணம் பண்ணுறவன் ரொம்ப கஷ்டம் சார். என்ன பண்ணுவானுங்க அப்படி அப்படின்னு நமக்கு சட்டுன்னு இந்த இரிட்டேஷன்லேயே சரிவா எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் புத்தால்தனமாக, சார் உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் இருக்க போட்டிங்களா அப்படின்வான். முடியாதுன்னு அவன் 4 பேர்கிட்ட சொல்லுவான், எல்லாம் அன்பு பற்றி சும்மா மேடையில் பேசுகிறானுங்க, ஒரு பர்த்து மாற்றி கொடுக்க மாட்டேன்றான்வான். இப்போ வேறு அதை யூடியூப்பில் வேறு போட்டுருவாளுங்க, அது ஒரு தொல்லை. அன்றைக்கி ஒருத்தன் மாற்றி சார் கடைசி அந்த டாய்லெட்டுக்கு போகிற டோருக்கு முன்னால் இருக்கிற மேலே அதில் படுக்கிறதுக்கு அங்கேயே நின்றுடலாம் டாய்லெட்டுக்கிட்டே. அந்த கதவு எதுவுமே சரியாக மூடாதுங்க இந்தியன் ரயில்வேயில். டமால்னப்பா நைட்டெல்லாம் அந்த வெளிச்சம், அந்த வராண்டா வெளிச்சம் கண்ணில் அடிக்கும். நைட்டெல்லாம் அந்த கதவை மூடி 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 ரொம்ப இம்சை. அன்றைக்கி போன வாரத்தில் பார்த்தினாரும் டிடிஆர் ஒரு பொண்ணு கூட்டின்னு வர்றாரு. அந்த பொண்ணு அத்லெட்டு மாதிரி இருக்குது பார்த்தா. எங்கே சார் லேடிஸுன்னு எந்த கம்பார்ட்மெண்ட் தான் சார் அவன் லேடிஸு, கொஞ்சம் அப்பருக்கு போகிறீங்களா வேணாம். உடனே இந்த லோயர் பர்த்து கிடைக்காதவனாக இருக்கான்ல, அவன்லாம் ஒரு டீமாக சேர்ந்துருவான். சார் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், லேடிஸ் சார். லேடிஸ் இருந்தால் என்ன, லேடிஸு வயசானவங்கன்னா ஒத்துக்கலாம் சார். இந்த பொண்ணு டென்னிஸ் ஆடுற மாதிரி இது பார்த்தா, இது லேடிஸாக இருந்தால் என்ன, வேறு வழியாக கிடையாது. அந்த 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 சோகம் ஜாஸ்தி. அதுலேயும் கூட வரவங்க. ஒரு முறை சென்ட்ரல் நிற்கிறேன், என் கோச்சு A1 நின்றுந்தேன். ஒரு காலேஜ் பிள்ளைங்க, ஒரு கேர்ள்ஸு, ஒரு 15 கேர்ள்ஸு வந்து A1 கிட்ட நின்றுது. ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. தப்பாக நினைக்காதீங்க, இந்த கேர்ள்ஸு ஏறிச்சிங்கன்னா சீக்கிரம் தூங்காது. ஒரு 2 ஹவர் அவங்க பண்ணுற கலாட்டாவை பார்த்துன்னுக்கலாம். அதுக்காக சரி இன்றைக்கி பிரயாணம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். சிக்னல் விழுந்து வண்டி ஸ்டார்ட் ஆக போது எல்லாம் கரெக்டாக A2ல் ஏறிடுச்சுங்க. நம்ம கோச்சு இல்லை. உள்ளே போகிறேன், நம்ம ராசி. என் பத்துக்கு எதிர்பார்த்து ஒரு அம்மா கை குழந்தையோடு உட்காந்துக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேசின் பிரிட்ஜ் பெரம்பூர் கூட வரல சார். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உள்ளேருந்து ஒரு புடவை எடுத்தாங்க, அந்த பர்த்துக்கும் ஒரு தூளி கட்டினாங்க, குழந்தைய போட்டுருச்சு, பர்த்து போட்டு படுத்துச்சு. படுத்து அரைக்கோணம் தாண்டத்துக்கு முன்னால் தூங்கிடுச்சு சார். அது தூங்கிட்டோம், குழந்தை தூங்கலை. சரி நமக்கும் குழந்தை இருக்குது சார், குழந்தைங்க அருமெல்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த ஏசி கோச்சில் நைட்டில் சைலண்ட்டாக இருக்கும்போது குழந்தை வீல்னு கத்துறது, அந்த மாதிரி எழுந்துக்கவும் மாட்டுது. வீல்னு கத்துறது இரிட்டேஷனு, ரொம்ப இரிட்டேஷனு. வேறு வழி இல்லை, நான் தூங்கணும். என்ன பண்ணேன், மேலே படுத்துக்கினே என்ன பண்ணேன், அந்த தூளியை மெதுவாக ஆட்டினேன். குழந்தை தூங்கணும் சார், குழந்தை தூங்கினா தான் தூங்கலாம். அப்போ போய் எட்டி பார்த்தேன், அது நல்லா தூங்குது. அதம்மா திடீர்னு ஒரு குரல் கேட்டுது சார், தம்பி இடிக்காமல் ஆட்டுப்பான்னு.
அந்த அம்மா வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் ஆட்டிட்டு இருப்பார் பிறகு. இது வழக்கம் போல் தூங்கிடுது, வீட்டு ஞாபகத்தில் இங்கே தூங்கிடுச்சு, இடிக்காமல் ஆட்டு பாஞ்சி. செம்ம கோபம். கோயம்புத்தூர் வரேன், நம்ப மாட்டேங்க சார், நைட்டு ஈரோடு வரையும் ஆட்டின்னு வந்தேன். கோயம்புத்தூரில் இறங்கிச்சு அந்த அம்மா. இறங்கிட்டு குழந்தைக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு, அவர் தான் உன்னை நைட்டு ஃபுல்லாக ஆட்டினார், எனக்கு ஓங்கி அறையில் போல. அதை கூட்டும் போதுக்கு ஹஸ்பண்ட் பிளாட்பாரத்தில் நின்று, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒய்ஃப் சொன்னாங்க அப்படின்னாரு. கூட வாயா, தூளி ஆட்டுற வேலை எனக்கு ஆயிடுச்சு இந்த வாட்டி. சார் எல்லாமே அப்படி தான், பிரச்சனை வரும், பிரச்சனை எல்லாம் மாறி போச்சு. எதுவாக இருந்தாலும் மாறி போகணும், வேறு வழி இல்லை. சிலதெல்லாம் மரபுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், அதில் தப்பு இல்லை. இது சார் ஒரு காலத்தில் வேட்டியும் சட்டையும் நம்ம ட்ரெஸ்ஸு, ஆண்களோட ட்ரெஸ்ஸு இல்லையா, பெண்களோட ட்ரெஸ்ஸு சேலையும் ரவிக்கையும் மாறிச்சு. என்ன, பேண்ட்டு போட ஆரம்பித்தோம். ஏன், வசதி. ஓடி போய் பஸ்ஸில் ஏறுறோம், பைக் ஓட்டுறோம், வெள்ளைக்காரன் கொஞ்ச நாள் நம்ம நாட்டை இதுதான் அதனோட எஃபெக்ட். லேடிஸை மாற்றிட்டாங்க, அவங்களும் இப்போ வந்து சுடிதார் போடுறாங்க. ஆனால் மரபு நம்ம வசதிக்கு ஏற்ற மாற்றலாம், ஆனால் பண்பாடை எந்த காலத்துலேயும் மாற்றக்கூடாது. அதுதான் அடிப்படை. வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடை மாற்றிக்கலாம், ஆனால் அசிங்கப்படுத்திக்கக்கூடாது. இந்த ஆண்கள் மேலே எனக்கு ஒரு கோபம் சார். எந்த உடையை வீட்டில் அணிவது, எந்த உடையை வெளியில் அணிவதுன்னு சில பேருக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பர்முடாஸ்னு ஒன்று விற்கிறான், அதை கண்டுபிடிச்சவங்க மட்டும் என்கிட்ட மாட்டினான், தொலைன்னு சார் பர்முடாஸ்னு. அன்றைக்கி ஒரு ஆள் மதுரைக்கு போகிறேன், ஒரு ஆள் 50 வயசு நல்ல ஹைட்டாக இருக்கார், பர்முடாஸ் போட்டுன்னு பிரயாணம் பண்ணுறாரு. அந்த அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறுறான் சார். இல்லை ஒரு அளவு இல்லை. எந்த சில கோயில்கள் சென்னையில் பார்க்குறேங்க, தயவுசெய்து லுங்கி கட்டி கொண்டு வராதுங்கன்னு போட்டிருக்கான். அப்படின்னா என்ன, நமக்கு அடிப்படையே தெரியாமல் போயிடுச்சு, லுங்கி கட்டின்னு போகல. இப்போ புதுசாக ஜீவோ வந்துருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் லுங்கி கட்டிட்டு வரக்கூடாதுன்னு. அப்போ என்ன ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு நம்ம மரபு மாத்திரம்னு எல்லாத்தையும் மாற்றிட்டோம். பெண்கள் அப்படி தான், நீங்கள் சாதாரண உடை பேண்ட் போடுங்க தப்பில்லை, அந்த லெக்கின்ஸ்னு ஒன்று, அது ஏன் போடுறாங்கன்னே தெரியல சார். ஏன் போடுறாங்கன்னு தெரியல, எப்படி போடுறாங்கன்னு தெரியல. நம்ம 2 வீலரில் போகும்போது அன்றைக்கி பார்க்குறோம், ஒரு லேடி, குண்டு லேடி, ஸ்கூட்டரில் அவங்க ஹஸ்பண்டுக்கு பின்னாடி 2 பக்கமும் கால் போட்டு போகுது. பின்னால் பைக்கில் போகும்போது பயமாக இருக்குது, எப்போ எங்கே கிழியோன்னு தெரியாது. கடவுளே கடவுளே, நம்ம கண்ணில் கிழியக்கூடாதப்பான்னு ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டேன் சார். எதுக்குன்னு புரியல, எது ஸ்டைலு, எது ஸ்டைலு. அன்றைக்கி ஒரு ரிசப்ஷனில் பார்த்தேன் சார், ஒரு லேடி ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்காங்க சார், பின்பக்கம் ஒன்றும் இல்லை, வெறும் பிள்ளையார் படம், அது டிசைனாக வருது. இப்போ வெறும் பிள்ளையாருங்க, வேறு வழி இல்லை. நான் வந்து தோப்புக்கரணம் போட்டு ஒரு கும்பிடு போட்டு பிள்ளையாருக்கு முன்னால் மூஞ்சி பக்கமாக போய் நின்னேன். என்னங்க பிள்ளையார் போட்டிருக்கீங்கன்னு, நல்லா இருக்குல்ல. எங்கிட்ட இன்னும் வீட்டில் பெருமாள், ராதாகிருஷ்ணா எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன், இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுங்கன்னு. 30,000 சார். 30,000 ரூபாய் 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மிடில் கிளாஸ் கல்யாணம் பண்ணுற செலவு சார். அது ஸ்டிச்சிங் சார்ஜ் 30,000 ரூபாய். ரொம்ப மாறி போச்சு. அழகுக்கு அர்த்தம் தெரியாமல் போச்சு. அழகு என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்ததே தவிர உடையை பொறுத்ததல்ல. நிறைய பேருக்கு தெரியல. ஒரு காலத்தில் கதையில் எழுதும்போதே எழுதுவான் சார், அந்த பெண் வெட்கப்பட்டால் கன்னம் சிவந்தது. படிச்சிருக்கீங்களா? அப்போ வெட்கப்பட்டால் கன்னம் சிவந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்போ முகம் எப்படி இருக்குது? ஒரிஜினலாக இருந்திருக்கு, மஞ்சள் முகம், இல்லை மஞ்சள் பூசின முகம். அதனால் வெட்கப்படும் போது அந்த ரத்த ரேகை, இது நரம்பில் ரத்தம் ஏறும்போது அந்த சிவப்பு தெரியுது. இப்போ வெட்கப்பட்டால் முகம் சிவந்ததுன்னு எழுதவே முடியாது, எல்லாமே சிவந்து தாங்குது. ஆமாங்க, சிட்டி ஃபுல்லாக பியூட்டி பார்லர், தடிக்குழுந்தா. அது என்னவோ தெரியலங்க, ஒரு மெனு கடை வச்சுருக்கான். ப்ளக்கிங், பெல்டிங், என்னது இந்த க்ரூமிங், அந்த எல்லாம் 200 கம்மியாக எதுவுமே கிடையாது. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, கொடுத்தவன் நான். ப்ளக்கிங், ஐப்ரோ ட்ரிம்மிங், எல்லாம்
உள்ளே போயிட்டு வெளில வந்தால் எது ஒய்ஃப் நம்ம ஒய்ஃப்னே தெரியல. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் உண்டு. ஆனால் வந்துடுறாங்க. ஏன்னா காசு நம்ம தரணும்ல. நாகரிகம் இருக்கணுங்க. நமக்கு எதுவோ அது மட்டும் எடுத்துக்கணும். அதில் நம்ம தப்பு பண்ணுறோம். இந்த இந்த லிப்ஸ்டிக் கலாச்சாரமும் அது மாதிரி தான் மாறிடுச்சு சார். லிப்ஸ்டிக்கு போடுறது யூரோப்பில் கண்டிப்பாக போடணும். ஏன்னா அவங்களோட சீதோஷம் இல்லை, வெதர். அவங்க -டிகிரியில் இருக்காங்க. நீங்கள் -டிகிரியில் இருக்கிற நாட்டில் சும்மா வெளில வந்தாலே வெடிச்சிடும். வெடித்து பிளட் வரும். அதனால் அதை வேஸ்லின் தடவுவாங்க, லிப்ஸ்டிக் போடுவாங்க. அழகாக இருக்கிறன்னு கலராக போடுறாங்க. அவ்வளோதான். எனக்கு சொன்னாங்க சார், கனடாவில் நான் விண்டரில் போய் மாட்டினேன். 014 இருந்த டைம் அது. அவன் சும்மா சொல்கிறார், சார் நீங்கள் சார் ஜன்னல் திறந்து கையை இப்படியே 10 நிமிஷம் வச்சுட்டு அப்படி தட்டினீங்கன்னா இந்த விரல் கீழே வந்துடும் சார். நான் அந்த அளவுக்கு விறப்பு. அந்த மாதிரி கண்ட்ரியில் போடுறாங்க. நம்ம சூடு கண்ட்ரியில் அதெல்லாம் வானவே வேணாம். ஒன்று. ரெண்டாவது, அது எப்படி போடணுன்னு ஒரு முறை இருக்குது. அதுவும் நமக்கு தெரியாது. அது பேர் ஸ்டிக்கு, லிப்ஸ்டிக். நம்மளுக்கு அதுவும் அர்த்தம் தெரியாது. நல்லா பச்சை புடவை சார் கல்யாணத்துக்கு, அரக்கு பச்சையில் ஒரு புடவை, சிவப்பாக ஒரு லிப்ஸ்டிக்கு. அதை அழகாக கூட போட மாட்டாங்க சார். இந்த கிருஷ்ணர் வேஷம் போட்ட மாதிரி தடவின்னு வருவார். அது போட்டால் அதை மெயின்டைன் பண்ணணும். அவங்கெல்லாம் டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுருப்பாங்க, ஃபாரினர்ஸ். அப்பப்போ மூணுவாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கமும் டிஷ்யூ பேப்பர் பழக்கமும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்படியே வருவாங்க. அவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. அப்புறம் மண்ணுவாங்க. அதை மெயின்டைன் பண்ணணும். நம்மளுக்கு அதுவும் தெரியாது. 2வது பந்தியில் உட்காந்து ஃபுல்லாக கையை எடுத்து சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு இப்படி துடைக்கும். தொடச்சி முடித்து பார்த்தீங்களா அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும். கூச்சமே இல்லாமல் அப்படியே குரூப் ஃபோட்டோ கிளிப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வேறு சொல்லுவாங்க, இந்த கேமரா வேறு கேவலமானவன், எடுக்கவே தெரியலன்னுவாங்க. என்ன சார், உண்மையிலே தான் சார், அது என்ன தெரியல. நீங்கள் ஏதாவது ஒரு கல்யாணத்தில் போய் பொண்ணோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்களேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பொண்ணோட அப்பாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை. இந்த இந்த பக்கமாக ஒரு பேகை வச்சுக்கின்னு எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி வெறுக்க தலை வராமல் ஒருத்தர் சுற்றினுப்பான். அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆனால் பொண்ணுக்கு அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அம்மாவை 2 இன்ச்சுக்கு போட்டுன்னு கூம்பு கொண்டை போட்டுன்னு பொண்ணுக்கு பக்கத்தில் பர்ஸோடு நிற்பாங்க. மாறி போச்சு எல்லாம் இதில் நாங்கள் இருக்குது. மாறி போனதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, பேப்பரில் வர நியூஸ் எல்லாம் கூட நம்மளே ரசிக்க ஆரம்பிச்சிடும். சார், ஒரு ராஸ்கல் 5-6 பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு 7வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது 2வது மனைவி இருக்குல்ல, அது கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்து மாட்டினான். அதை இவன் பேப்பரில் போடுறான். அவனை என்னன்னு போடுவீங்க சார்? ராஸ்கல் 5 பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான் சார். அவனை அசிங்கமாக போடுவானா? நம்ம பேப்பர் போடுறான் சார், காதல் மன்னன் சிக்கினான். நமக்கு படிக்கும்போது இவன் என்ன சொல்ல வரான்? அவனை திட்டுறானா இல்லை நம்மளை மோட்டிவேட் பண்ணுறானா? நீ இப்போ ஒரு சாதாரண ஆள், 5-6ன்னு ஆயிடுச்சுன்னா கிங்கு, அப்படி தானே சார்? காதல் மன்னன் சிக்கினான். ரொம்ப ரொம்ப தப்பு சார். கடத்தல் பண்ணுறவனை கடத்தல்காரன் அப்படின்னு போடணும், கடத்தல்காரி அப்படின்னு போடணும். அதையும் மாற்றிட்டான். ஒரு காலத்தில் பிடி உஷாவை கேரளாவிலேருந்து வரும்போது தங்க மங்கைன்னான் சார். இப்போ பேப்பரில் சொப்னா சுரேஷை தங்க மங்கைன்றான். அந்த அம்மா கடத்தி இருக்கு. அதை அவன் தான் கத்திடுவான், இவன் தான் கத்திடுவான், ஊர் ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்களை சொல்லின்னு இருக்குது. எல்லாமே எதுவும் நம்ம மாறி போச்சு. ஒரு காலத்தில் கடன் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ரொம்ப கஷ்டம் உலகத்தில் கடன் வாங்கிறது. ஷூரிட்டி கையெழுத்து 20 பேர்கிட்ட கேட்டுன்னு வருவான். சொந்தக்காரன் ஒருத்தனும் போட மாட்டான், பிச்சை எடுக்கணும். ஆனால் இப்போ மாறிடுச்சு. அரவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறானுங்க, கடை வேணுமா வாங்கிக்கோ ஆன் த ஸ்பாட்டு, ஒரே நாள், ஒன்றுமே வேணாம், உடனே தரேன்னு. என்ன ஒன்று, லட்சத்தில் வாங்கினா திருப்பி கட்டணும், கோடியில் வாங்கிட்டா ஓடி போடலாம். திருப்பி கட்டுறது. ஒரு காலத்தில் குடிக்கிறது ரொம்ப கேவலம் சார். குடிக்கிறது ரொம்ப கேவலம். குடிக்காரன் ஒரு ஊரில் இருந்தான்னா மீதி பேரில் அவனை அசிங்கமாக பார்ப்பாங்க.
அவன் பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு என்ன பண்ணுவான், நைட்டு ஆனால் சார் ஒரு டவலை தலையில் போட்டுக்கின்னு, அப்போல்லாம் குடிலாம் ஊருக்கு வெளியே, கிராமத்துக்கு வெளியே ஏதாவது தோப்பில் விற்பானுங்க, டவலை போட்டு நேராக போய் குடிச்சிட்டு டவலை போத்திக்கிட்டு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி இருந்த நாடு தானே. இப்போ எம்ஆர்பி போட்டு கவர்மெண்ட்டை விற்கிறான் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் குடிக்காதவங்க மேலே கேஸ் போடுவாங்க பாருங்கள். எல்லாரும் குடிக்கிறாங்க, நீ மட்டும் தப்பிக்கிறியா, வாடா கலெக்ஷன் கம்மியாகுது வா அப்படின்னு. எல்லாம் தான் எல்லாமே சார் விருந்தோம்பல் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு போனாக்கா, வாங்க சார் காக்கா கத்துச்சு, அப்போவே நினச்சேன் யாரோ வராங்க நீங்கள் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ யார் வீட்டுக்கு அது போகிறதுனா பயமாக இருக்குது. ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்றாங்க. ஏண்டாப்பா போகணுன்னு ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்ன சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு தான் போகணும். வள்ளுவர் சொல்கிற மாதிரி இல்லை, வள்ளுவர் அநியாயத்துக்கு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, விருந்தாளி எப்படி பார்த்துக்கணுமா, அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா ஊருக்கு, அந்த ஊருக்கு கட்டு சோறு கட்டி கொடுத்துட்டு அடுத்த விருந்தாளி எப்போ வருவார்னு வெயிட் பண்ணணுமா. அதெல்லாம் முடியாது. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது இல்லை, எல்லாமே முடியாதுங்க. இப்போது வீட்டுக்கு போனால் சார் சில பேருக்கு சில வீட்டுக்கு ஏண்டாப்பா போகணுன்னு ஆகுது. போன ஒன்று ஒரு தண்ணி டீ கூட கொடுக்க மாட்டுறாங்க சார். அந்த வீட்டில் இருக்கிற பேர பையனை கூப்பிட்டு மாமாவுக்கு ரைம் சொல்லுங்கன்னுவாங்க. எதுக்கு அதெல்லாம்? நம்ம அந்த பையன் சொல்ல மாட்டான், வெக்கப்படுவான், சோபாவுக்கு பின்னால் ஓடுவான், ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த பையன் சொல்கிற வரையும் நம்மளுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம போன வருஷம் அவங்க வீட்டுக்கு போயிருப்போம், அடுத்தது இந்த வருஷம் போகிறோமா, நடுவில் அவங்க வீட்டில் விசேஷம் ஏதாவது நடந்திருக்குமா, அந்த ஆல்பத்தை எடுத்துன்னு வந்து நம்மக்கிட்ட கண்டிஷனாக கொடுத்துருவாங்க சார். அந்த ஆல்பம் ஒவ்வொன்றும் 7 கிலோ இருக்கும். தொட மேலே போட்டுன்னு அதை அப்படி பார்க்கணும். அதுவும் பார்க்குறது வந்து ரொம்ப அதே லேடிஸ் தான் சார். கல்யாணத்துக்கு ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே அம்மா பொட்டு வைக்கிது, அதுக்கு ஒரு ஃபோட்டோ, பன்னீர் சொம்பு தெளிக்குது, அதுக்கு ஒரு ஃபோட்டோ, இப்படி தடவுது, அதுக்கு ஒரு ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ, 1 2 சரி அதே அம்மா தானே திருப்பினா இந்த வீட்டுக்காரமாக இருக்குல்ல நம்ம போன விருந்தாளி, அது சோபாவுக்கு பின்னால் வந்து காதுகிட்ட ஓன்னு கத்தும், இதான் எங்கள் மதனி, இதான் எங்கள் அண்ணி, இது எங்கள் சித்தப்பா கடலூரில் இருக்கார், இதெல்லாம் இன்ட்ரடியூஸு. நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக கடகடன்னு தள்ளலான்னு பார்த்தா சார் முன்னால் பார்க்கல பாரு தம்பி, முன்னால் பார்க்கல. அதுவும் இந்த ஸ்டில் கேமராக்காரங்க சார், அவங்க வியாபாரத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க, இப்போல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு பேக்கேஜே மிடில் கிளாஸுக்கே கேமராக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபா ஆகுது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. அவங்க இவ்வளோ பெருசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறோம். 500 ஃபோட்டோ, கை கால்லாம் வலிக்குது, எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதாவது குடிக்கிறீங்களா, எப்போ 500க்கு முடிஞ்சு இப்போ குடிக்கிறீங்களான்னு போயிட்டுங்க, என்ன கொடுக்கணும் இல்லை நமக்கு பிடிக்குமா, உங்களுக்கு பிடிக்கும் அது வேறு விஷயம், எனக்கு பிடிக்குமான்னு கேட்க வேணாம். க்ரீன் டீ அது கொடுக்கறதுக்கு கொடுக்காமல் இருக்கலாம் சார், சுத்தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம். பால் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அந்த அந்த க்ரீன் டீ இது இருக்குல்ல பேகு, அது எந்த வருஷத்தில் வாங்குந்தோ அந்த மூக்கிக்கிட்ட எடுத்து போனாலே ஒரு மாதிரி ஜிகிடு வாசனை வரும், புண்ணாக்கு கடையில் நிற்கிற மாதிரி. அதை நீங்கள் ரொம்ப ஆட்ட முடியாதுங்க, இவங்க மட்டமான விலைக்கு வாங்கின இதில் உள்ளே கிழிஞ்சிடும். ஆனால் ரொம்ப பார்த்து இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில போகும்போது சொல்லுது அந்தம்மா, கேட்டை சாத்தின்னு போ, இல்லைன்னா கண்ட நாய் உள்ளே வருதுன்னு. ஒரு அளவில் என்ன மாறி போச்சுங்க, ரொம்ப அநியாயமாக இருக்குது, அக்கிரமன்றாங்க. அதை சில பேர் சொல்கிறாங்க சார், யாருக்காவது நல்லது பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும், கரெக்டு. ஆனால் வள்ளுவர் சொல்கிறத நானும் சொல்கிறேன், நன்றாற்றலுள்ளும் தவறுண்டாம் அவரவர் பண்பறிந்தாற்றா கடை. யாருக்கு பண்ணணுமோ அவனுக்கு தான் பண்ணணும், இல்லைன்னா சேஃபாக கம்முன்னு இருக்கணும். நான் பண்ணி நல்லது பண்ணணுன்னு பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு பாடம் வந்துச்சு, யாருக்கு பேச்சுக்கும் போகிறது இல்லைன்னு விட்டேன். எது நடந்தாலும் நன்றி வணக்கம் தான், நம்மளால் முடியாது. எனக்கு இந்த பிளட் டொனேஷன் மேலே ஒரு இது உண்டு, அவசரத்துக்கு ரத்தம். ஒரு காலத்தில் பிளட் டொனேஷன், இப்போ நிறைய பேர் பிளட் டொனேஷன் தராங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஒரு காலத்தில் பிளட் டொனேஷனுக்கெலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான் ஒரே ஒரு டிவி சேனல், சரியா, அதில் நியூஸுக்கு முன்னால் வந்துடும். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஒரு 40+ இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போது பார்த்தீங்கன்னா நியூஸுக்கு முன்னாடி சார் இந்த பிளட்டு தேவை அப்படின்னு வரும்.
அப்புறம் யாராவது காணாது போய்ட்டு இவர் காணவில்லை அப்படின்னு வரும். இப்போ அதெல்லாம் வர்றதில்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் பிளட்டு டொனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சு. ஆனால் அதுலேயும் நான் வந்து என்ன பண்ணோம், எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பிளட் டொனேஷனுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். சரியா, யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துட்றாரு. நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன். திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தான் ஃபோன் பண்ணி, டேய் என் தம்பி பிரச்சனைடா, சண்டை, பிளட்டு பயங்கரமாக போயிடுச்சு அப்படின்னா. நான் கூட பிளட் டொனேஷனுக்கு தான் கேட்குறான் போலகுது. உன் தம்பி என்ன குரூப்டான்னு. அவன் தங்கபாலு குரூப்பு அப்படின்னா. அந்த கட்சி அலுவலகத்தில் அங்கே நிறைய குரூப்பு சார், அவங்க சண்டை போட்டுன்னுக்குறாங்க போலகுது. அதில் இவங்க தம்பி அவனை அடிச்சுட்டுக்கிறான். நான் என்னமோ போலீஸுக்கு சொல்கிற போகும்போது இவன் சொல்கிறா தகவல் குரூப் வீட போல இல்லை. அதனால் அது ஒரு அதோடு விட்டுட்டேன். ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார். என்னால் முடிஞ்ச ஏதாவது சேவை இந்த நாட்டுக்கு தேவை அப்படி செய்யலாம் அப்படின்னா என்ன ஒன்று, நமக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் பேசுது. இந்த செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு இது இருக்குது, முதியோர் இல்லம், ஆதரவற்ற முதியோர் இல்லம். உண்மையிலே அவங்களுக்கு யாரும் இல்லை. ஒரு 60 பேருக்கு இருப்பாங்க. எல்லாமே வந்து 60, 70, 80 அந்த மாதிரி. வாழ்க்கையோட கடைசி நாள் யாரும் ஆதரவு இல்லை. நல்ல ஹோம், நல்லா பார்த்துக்கிறாங்க. நானே சொந்த செலவில் அங்கே போய் ஒரு ஹவர் அதான் எந்த ஞாயிற்றுக்கிழமையாவது மீட்டிங் இல்லைன்னா போயிட்டு ஒரு 2 ஹவர் பேசிவிட்டு சிரிக்க வச்சுட்டு வந்துடுவேன். என்னால் முடிஞ்சது, காசு வாங்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான். அதை பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ப மாட்டீங்க, கொரோனா காலத்தில் கூட போனேன். இல்லை என்ன ஆகிடுச்சு, கொரோனா முடிஞ்ச பிறகு கொரோனா காலத்தில் அடிக்கடி போனேன். ஏன்னா எல்லாமே ஃப்ரீ தானே, அவங்கெல்லாம் சேஃபாக இருந்தாங்க, போனேன். என்ன ஆகிடுச்சு, கொரோனா முடிஞ்ச உடனே போனேன். அவங்க அங்கே கிடைக்கிறது நம்மளுக்கு என்னென்னா, அந்த பெரியவங்க கிட்ட வர வச்சு தலையில் கை வச்சு நல்லா இரு தம்பி அப்படின்வாங்க. கொரோனா முடிச்சுட்டு இந்த வருஷம் ஆரம்பத்தில் போனேன், பேசினேன், 2 ஹவர் பேசினேன். பேசி முடித்த உடனே ஒரு பெரியவர் இங்கே கூப்பிங்க வா அப்படின்னாரு. போனேன், தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, தம்பி நீ வா போ தான் பேசுவாங்க, என்ன இருந்தாலும் பெரியவங்க தானே. தம்பி நீ வந்து போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நீ வர அன்றைக்கி நீ பேசுறியா காலையில், நாங்கள் சாயங்காலம் வரையும் நீ பேசுனதையே பேசி சிரிப்போம் அப்படின்னாரு. சரிங்க ஐயா ரொம்ப நன்றின்னு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் சார், ஆனால் நீ என்ன பண்ணுறப்பா, உனக்கு எப்போ இஷ்டமோ அப்போ தான் வர. சரி நீ என்ன பண்ணுற, பேசாமல் எங்களோட தங்கிடு. எங்களுடைய தங்கிடுனா ஆதரவற்ற முதியோர் இல்லம். நான் அப்புறம் அந்த காப்பாளர் இருக்கார்ல, நான் வரலண்ணா, நீங்கள் கொஞ்சம் விட்டாக்கா கம்பல்சரியாக அட்மிஷன் போட்டிருக்க மாதிரி இருக்கு, நான் வரல அப்படின்னு. வேறு வழி கிடையாது சார். வீட்லேயேங்க சிரிக்க முடியலங்க சட்டுன்னு. அன்றைக்கி ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை நினச்சி சிரிக்கிறேன். என் ஒய்ஃபு கிராஸ் பண்ணுறான். என்ன சிரிப்பு அப்படின்னா, இல்லையா ஒன்றும் இல்லையாண்ணா. என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக தோணுதில்ல, சண்டை ஆரம்பிக்கிறா சார். யார் சிரித்தாலுமே கவலைப்பட முடியாது. ரொம்ப யார்கிட்ட சிரிக்கணுன்றது இருக்குது. எதுவுமே இருந்தாலும் சரி, சில பேர் கேள்வி கேட்டே நம்மளை சாவடிப்பான், பார்த்துருக்கீங்களா? அதில் இப்படி தான் இருப்பாங்க மக்கள். நம்ம கேள்வியாலேயே சாவடிப்பான். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா பாசிட்டிவ் திங்கிங் எப்போவுமே வச்சுக்கோங்க. எப்போவுமே வச்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம வள்ளுவர் மாதிரி சொல்லிட்டு போக முடியாது. துன்பம் வரும் வேளையில் சிரிங்கள். சிரிக்கலாம், ட்ரை பண்ணலாம் சார். மாமனார் உள்ளே வராருங்க, சிரிக்கல நம்ம உள்ளே போகிறோம் அவங்க வீட்டுக்கு, மாமனார் சிரிக்கல நம்மளை பார்த்து, அது என்ன அன்பா? சும்மா சிரிக்கிறது தான். ஒருத்தன் அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சானா, என்னடான்னா, இருக்குது இது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நம்மளை யாராவது காயப்படுத்திட்டா அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்மளுடைய மூளை 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரையும் டைம் எடுத்துக்குமா. அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டா அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம மூளை 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரையும் எடுத்துக்குமா. இருக்குது. ஆனால் என்னால் நம்ப முடியல. ஏன்னா 20 வருஷம் ஆச்சு சார். எங்கள் மாமனாரை இப்போ நினச்சாலும் எனக்கு பிபி ஏறும். ஆமாங்க, அவங்க பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கினே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காமாங்க. இந்த கொரோனாவில் அவருக்கு வந்ததுங்க. ஃபோன் பண்ணார் எனக்கு,
மாப்பிள்ளை கொரோனா பாசிட்டிவ் வந்துடுச்சின்னாரு. டக்குன்னு என்ன பண்ணேன், மாமா வாங்க மெட்ராஸுக்கு, நான் அப்போலோவில் சேர்த்துட்றேன்னாரு. உஷாராயிட்டார். இல்லை நான் இங்கே கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிறேன்ட்டு. ஒன்றும் பண்ண முடியாது சார். வாழ்க்கை என்பது நிறைய பேருக்கு வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டம், சோகம். வாழ்க்கை என்றது வாழ்க்கையில் எல்லாமே அப்படி தான் நடக்கும். ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சா, பாசிட்டிவாக பார்க்கணும் சார். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போது கவர்மெண்ட்டு திடீர்னு ரூல்ஸ் போடுறான். அப்படியே உட்காந்து யோசிக்க, ரூல்ஸ் போட்டால் சரி ரைட்டு விடு, எல்லாமே கஷ்டப்பட்டால் எப்படி பண்ண முடியும்? அதாவது எத்தனையோ மீம்ஸ் வந்துடுச்சு. மீம்ஸ் வந்தது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் இல்லை, ஆனால் கவர்மெண்ட் இருக்காங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். பஸ்ஸு பிரயாணத்தில் ஒரு லேடியை 15 செகண்டு உத்து பார்த்தா ஸ்டேஷன் இறக்கி விட்ருவானா, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவானா? என்ன சார் தனியாயம்? முதல்ல 15 செகண்டு உத்து பார்க்குற மாதிரி யாராவது பஸ்ஸில் ஏறணும், சரியா? அது முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம உத்து பார்க்குறோமான்னு அவன் பார்க்கணும். இவங்க இவங்க எங்கேருந்து நினைக்கிறாங்கன்னு தெரியல சார். இப்போ அவங்களுக்கு என் ஒய்ஃபை பற்றி தெரியுமா? தெரியாது. இப்போ நான் போன வாரம் தாம்பரம் போனேன் பஸ்ஸில், ஒய்ஃபுக்கு டிக்கெட் இல்லை, நான் மட்டும்தான் வாங்கினேன். இப்படின்னு பார்க்குறேன், கண்டக்டர் சார் உங்களுக்கு தெரியாதாண்ணா ரூல்ஸ் இருக்குல்ல அப்படின்னா. ரூல்ஸ் போட்டவங்கள்கிட்ட சொல்லு, எனக்கு ரூல்ஸு தெரியும், அவங்களுக்கு என் ஒய்ஃபை தெரியாது. அது பஸ்ஸில் உட்காந்து 5 நிமிஷத்தில் தூங்கிடுவாங்க. ஸ்டாப்பில் இறங்கணும்ல, பஸ்ஸு கூட்டமாக இருக்குது, அப்புறம் உள்ளே போய் கை பிடிச்சா இழுத்து முடியும். இது நடந்திருக்கு என் லைஃப்பில். ஒரு முறை பஸ்ஸில் ஏறினாங்க, சிட்டி பஸ்ஸில், இங்கே கோயம்புத்தூரில் எப்படி இருக்குன்னு தெரியல, சிட்டி பஸ்ஸில் ஈவினிங்கில் குடும்பத்தோடு போகிறத விட சோதனை எதுவுமே கிடையாது. நானும் என் ஒய்ஃபும் ஒரு பஸ்ஸில் ஏறணும். அது என்னவோ தெரியல சார், லேடிஸ் ஏறினாங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அவங்களுக்கு உட்கார சீட்டு கிடச்சிடுது. நம்மளுக்கு நானும் பார்க்குறேன், தள்ளி 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 அவங்க ஏறினோன்னே 3ஆவது சீட்டில் உட்காந்துட்டாங்க. என்ன பிடிச்சி தள்ளி 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 டிரைவர்கிட்ட போய் விட்டான். அந்த என்ஜின் சூடு காதில், கால் ஃபுல்லாக சூடு. டிரைவரு இப்படி எடுக்கும்போது இடிச்சிருவானோன்னு அப்படியே நிற்கிறேன். திரும்பி பார்க்குறேன், யாரையும் தெரியல. ஏன்னா என்னோடய ஹைட்டுக்கு திரும்பினோம்னா என் பின்னாடி நிற்கிறவன் மட்டும்தான் தெரியலாம், அதுக்கு பின்னால் யார் இருக்கான்னு தெரியாது. நம்ம ஹைட்டு அவ்வளோதான். எனக்கா இவ கரெக்டாக ஸ்டாப்பிங் இறங்குவாளா, பயந்து 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 இருந்து இறங்குறேன். பின்னால் பார்க்குறேன், அழகான வண்டி எடுத்துருவான்ல, எவன் ஓடுறது பின்னாடி? வேறு வழியே கிடையாது. கிராமத்தா மாதிரி வேறு வழியே இல்லாமல் பரிமளம் பரிமளம் பரிமளம்னு. திடீர்னு பஸ்லேருந்து ஒரு லேடி தலையை எட்டி பார்த்து, என்னங்க கூப்பிட்றீங்கன்னுச்சு. அது பஸ்ஸில் இருக்கிற வேறு பரிமளம். அந்த பரிமளத்துக்கு பாரு, நம்ம குரல் எது, அவங்க ஹஸ்பண்டுக்கு குரல் எதுன்னு தெரியல. என்னங்க கூப்பிட்றீங்கன்னுச்சு. ஆக்சுவலாக அந்த பரிமளம் நம்ம பரிமளத்தை விட பெட்டராக இருந்தது. ஆனால் அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. அந்த கோவத்தில் ரோடு கூட பார்க்காம பஸ் ஸ்டாப் இறங்க மாட்டியா, அறிவில்லையா அப்படின்னு. நான் என்ன பண்ணுறதுங்க, தூங்கிட்டேன் அப்படின்ச்சு. எப்படி தூங்கு, அரை ஒரு பிரயாணத்தில் எப்படி தூங்குவேன்னா, நல்ல மனசு தூங்குறேன். உங்களை மாதிரி வெனை பிடிச்சிதா அங்கேயே வெனை பிடிச்சவங்களுக்கு தான் தூக்கம் வராதா? இதெல்லாம் இல்லாட்டு, அதாவது அவங்க தனி கிராமர் வச்சுருக்காங்க சார். அதாவது இதில் சார், இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 40 ஆம்பளை சார் ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான். இதுக்கு ஆம்பளைங்க கண்டிப்பாக கை தட்டணும் இல்லை? நீங்கள் போய் பாருங்கள், அரபு நாடு வெளியிலலாம் குட்டி ரூம் சார், 40 பேர் இருக்கான். 40 பேர் சமைக்கிறான். யாருக்கு நைட் டியூட்டியோ அவன் சமைக்கிறான், மீதி பேர் டியூட்டிக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க சாப்பிட்டு ஒத்துமையாக இருக்கான் சார். 40 ஆம்பளைங்க. நம்ம அவ்வளோ பெரிய வீட்டில் 2 லேடிஸு சமாளிக்கவே முடியலங்க. அதாவது என்ன ஒன்றுமே புரியல சார். சார் மெட்ராஸில், கோவையும் அப்படி தான் இருக்கும். மெட்ராஸில் ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா, சர்வெண்ட்டு வேலைக்கு எடுக்கிறது கிடைக்கவே மாட்டாங்க. சர்வெண்ட்டெல்லாம் நம்ம ஆஃபீஸ் மாதிரி கிடையாது, அவங்க பேசுறது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. வந்தவுடனே அந்த பாத்திரம் துளக்கும் போதே நம்மளுக்கு இல்லை இது எதுக்கு வேலைக்கு வருதுன்னு. செல்ஃபோன் வச்சுன்னுது சார். அதுக்கு என்னென்னா செல்ஃபோன் விழக்கூடாது, அதனால் பாத்திரம் டொங்குன்னு விழும், அப்படியே எடுக்கும். திட்ட முடியாது, அடுத்த நாள்லேருந்து வராது.
வேலைக்கு சேர்ந்து 2 வாரத்துலேயே அட்வான்ஸ் 25,000 கேட்குது. எந்த கதை வரலன்னா என்ன பண்ணுறது? அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம். நான் வர்ற சர்வெண்ட்டை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போன்னு சொன்னால், இந்த அம்மாவும் ஒய்ஃபும் பண்ணுற தகராறில் ஒரு சர்வெண்ட்டும் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்காது. என்னென்னா, ஏதாவது சர்வெண்ட்டு எங்கள் அம்மா கிட்ட க்ளோஸாக பேசிச்சு வச்சுக்கலாம், என் ஒய்ஃபை டிஸ்மிஸ் பண்ணிடுவான். என் ஒய்ஃபு க்ளோஸாக பேசுனா எங்கள் அம்மா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி ஒரு பொண்ணு ஒரு நாள் வந்தது, அடுத்த நாள் காணும். யாரை டிஸ்மிஸ் பண்ணுதுன்னு என் ஒய்ஃப் சொல்கிறேன், நான் தான். என்னென்ன நான் நினைக்கிறேன் உங்கள் அம்மாவோட ஸ்லீப்பர் சொல்லுன்னா. ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அதை வந்து டென்ஷன் ஆகக்கூடாது, அதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கணும். ஆஃபீஸ்லேருந்து கஷ்டப்பட்டு வரோம் சார், அங்கேயே டென்ஷனில் வந்து 2 வீலரில் வந்து போர்ட்டிகோவில் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு இவங்க வீட்டிலே தான் இருக்காங்க. ஒரு நம்ம பழைய காலம் மாதிரி எப்படி இருக்கீங்க, ஏதாவது வேணும், அதை ஒன்று சும்மா விட்டால் போதும். வந்து உட்காந்து ஷூ அவுக்குறேன், வீட்டில் ஏதாவது சேஞ்சு தெரியுதா பாருங்களேன் அப்படின்னா, என்ன சேஞ்சு? ஒன்றும் இல்லை. அதே போர்ட்டிகோ, அதே சோஃபா, அதே ஒய்ஃபு, என்ன சேஞ்சு தெரியுதானே இப்படி பார்த்து தெரில, என்ன நல்லா பாருங்கள் அனுப்பிச்சு. அவங்களுக்கு வேறு வேலை இல்லை வீட்டில், அதனால் நல்லா பாருங்கள் அனுப்பிச்சு. திருப்பி பார்த்தேன், தெரில, ஒன்றும் தெரில, என்ன நல்லா பாருங்கள் அப்படின்ச்சு. அம்மா தெரிலம்மா, என்னென்ன ஒன்றும் இல்லைங்க, ஷோ கேஸில் இருந்த ஒரு மயில் பொம்மையை எடுத்து டிவிக்கு மேலே வச்சுருக்கா. அந்த சின்ன மயில் பொம்மை, அதை வந்து அவள் இன்டீரியர் டெக்கரேஷன்னு சொல்கிறான். என்ன அந்த மயில் பொம்மை அங்கே வச்சியா, அதுக்கு என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறா, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ரசனையே இல்லைங்க. நான் அப்புறம் நமக்கு டென்ஷன் ஆகல, அப்புறம் சொன்னேன், ரசனைன்னு ஒன்று இருந்தால் உன்ன கல்யாணம் ஒன்று இருப்பது. என்னடா எதில் தான் பிரச்சனை சார்? ஹாலில் 32 இன்ச்சில் ஒரு டிவி இருக்குது, அவ்வளோதான் நம்ம சம்பளத்தில் முடியும் சார். 2 பேர், நான் 2 பேர்கிட்ட என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு சீரியல் பார்க்காதீங்கன்னு. ஏன்னா சீரியல் பார்க்காதீங்க, நாங்களும் மேய்ச்சாளர் நிறைய பேர் சொல்கிறோம், யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் கேட்கறதில்ல. ஏன்னா மக்களை மனநோயாளியாக மாற்றுகிற ஒரு பொருள் சீரியல், அதை ஞாபகம் வச்சுக்கணும். உண்மையிலேயே ஆனால் பெண்களுக்கு வந்து இல்லை. நான் என்ன சொல்கிறேன், பெண்களை தயவு செஞ்சு கேட்குறேன், ஆண்களுக்கு இருக்கிற வசதிகள் இல்லை, எல்லாத்தையும் விட பெண்களுக்கு வசதிகள் குறைவு. ஆண்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகிறதே பொழுதுபோக்கு, சரியா? உங்களுக்கு ஆஃபீஸுக்கு போனால் பரவாயில்ல, போகாதவங்களுக்கு வீட்டிலே தான் இருக்கீங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், அவங்களுக்கெல்லாம் சீரியல் பார்க்குறத விட காமெடி சேனல் பாருங்கள், நியூஸ் சேனல் பாருங்கள், அதுவே காமெடியாக இருக்கும். தயவு செஞ்சு சீரியல் பார்க்கறத நிறுத்துங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் மனநோயாக மாற்றுது. சார் அன்றைக்கி வீட்டுக்கு வரும்பொழுது என் ஒய்ஃபு சீரியல் பார்த்துட்ருக்கா, அப்படியே பார்த்தா அதில் ஒரு ஆள், ஒரு 65 வயசு ஆள், சிவப்பாக நடிச்சிட்ருக்கார். லைட்டாக உண்மையிலேயே எங்கள் மாமனார் முகம் சார். நான் லூஸு சும்மா இருக்கக்கூடாது, நான் என் ஒய்ஃபை குஷிப்படுத்தணும்னு நினச்சிட்டு, உங்கள் அப்பா மாதிரியே இருக்காரா அப்படின்னா சந்தோஷப்படுவான்னு நினச்சின்னு ஜம்ப் பண்ணி, அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா. எனக்கு அந்த சீரியல் தெரியவே தெரியாதுங்க. என்னாச்சு, அந்த கேரக்டர் பைத்தியமாக நடிக்கிறானா, அவள் வந்து எவ்வளோ ஒன்றி இருக்கா பாரு. அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியமா அப்படின்னா, ஆக்சுவலாக அவர் பைத்தியம்தான், அதை சொல்ல முடியாதுல்ல. இவங்க எங்கள் அம்மாவுக்கும் அவளுக்கு என்ன காம்படிஷன்னா, 2மே சீரியல் பார்க்கும். ஒன்று வந்து சன் டிவி பார்க்கும், ஒன்று வந்து விஜய் டிவி பார்க்கணும். வந்து இந்த 7:30லேருந்து 8 உனக்கு ஒரு சேனல், ஒரே சண்டை இதுக்கு. உடனே என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அம்மா தான் எங்கள் வயசாகிடுச்சு பார்க்குறாங்க, நீ பார்க்காத, ஏதோ புக்கு படி, இல்லையா செல்ஃபோன் இருக்குது, அதில் யூடியூப் ஏதாவது பாரு அப்படின்னு. எனக்கு ஒரு டிவி வேணும், சரி ஓகே வேணும்னா அந்த ரூமுக்கு ஒரு 21 இன்ச்சில் ஒரு டிவி. உங்கள் அம்மா பார்க்கறதுக்கு 32 இன்ச்சு, எனக்கு 21 இன்ச்சான், அதாவது 1 இன்ச்சு கூட ஒத்துமை கிடையாது. என்று வீட்டில் நம்ம சொல்லும்போது சிலதெல்லாம் அவங்க நம்பினா தான் சார் நமக்கு மரியாதை. நான் மரியாதை இல்லை சார், ஒன்றும் இல்லை, ஆஃபீஸுக்கு போகிறோம் சார், கஷ்டப்படுறோம், நாயை பையன் நம்மளை திட்டுறானுங்க, எல்லாத்தையும் தொடச்சிட்டு வரோம், ஏன் வீட்டுக்காக தான். இல்லைன்னா நேராக போனால் இப்போல்லாம் சாப்பாடு எங்கே வேணாலும் கிடைக்குதுங்க, எந்த கோயிலில் வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம்.
ஏன் வீட்டோடு இருக்கோம்? வீடை காப்பாற்றணுமேன்றக்காக நம்ம அவமானத்தெல்லாம் தாங்குகிறோம். வீட்டுக்கு வரும்போது என்ன நினைக்கிறோம்? ஆஸ் அ மேன் என்ன நினைக்கிறோம்? ஐ எம் த கிங் ஆஃப் தி ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க, நினைக்கிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு வந்தோடனே அப்படின்னா இப்போ டேக் கேருங்க, பார்த்துங்க அப்படி மாதிரி சொன்னால் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கும். என்ன வெட்டி முடிச்சிங்கன்னு இப்போது அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். நான் சும்மா கூட சொல்லுவேன். சரி, நான் ஒரு வாட்டி சொன்னேன், நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வராது, அதான் பிரச்சனை. நான் பஸ்ஸு ஏற வந்தோம்மா, கரெக்டாக நான் ஸ்டாப்பிங் வரும்போது அந்த பஸ்ஸு 1 மணி நேரத்துக்கு ஒன்று, கரெக்டாக ஸ்டாப்பிங் வரும்போது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுமா, நான் ஓடி போய் ரன்னிங்கில் ஏறிட்டேம்மா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஒய்ஃப்கிட்டேருந்து, எங்கே ரன்னிங்கில் ஏறுறீங்க, ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா கை கால் அடிபடும் இல்லைங்க, இனிமேல் ரன்னிங்கில் ஏறாதீங்க, அந்த மாதிரி சொன்னால் ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சார் நம்ம அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். அதுக்கு பதிலாக இடுப்பில் கை வச்சுன்னு ரன்னிங்கில் நீங்கள் ரன்னிங்கில் அப்படின்னா இந்த மூஞ்சி எடுத்துகிட்டு போய் எங்கே சார் வச்சுக்கிறது? ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். சிலதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆக்கும். எனக்கு சினிமா பார்ப்பேன். எனக்கு இந்த மேஜிக் ஷோ அது பிடிக்காது, சர்க்கஸ் பிடிக்காது. ஏன்னா மேஜிக் ஷோ வந்து என்ன ஆச்சு, 2 விஷயம். ஒன்று நம்ம படிச்சிருக்கோமா, ஆஃபீஸில் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறோமா, இந்த மூளை கெட்டு குட்டி சவராயிடுச்சு, பட்டிமன்றம் வேறு பேசுகிறோமா. அதனால் ஒரு ஆள் பேசும்பொழுதே அவன் எதுக்காக பேசுகிறான் அப்படி நம்மளை கன்னிங் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அதான் உண்மை, நம்மளை கன்னிங் ஆகிட்டோம். அதனால் ஒருத்தன் பேசும்பொழுது சார் யாராவது குட் மார்னிங் சொன்னாலே நம்ம சந்தேகப்படுறோம், கடங்கடன்னு கேட்டுவானோ அப்படின்னு. அதனால் நம்மளால் இல்லை அதை ரசிக்க முடியல. அதுவும் இல்லாமல் டிக்கெட் விலை ஜாஸ்தி சார். சினிமாவில் மேக்ஸிமம் 120 ரூபா தான் இது வரையும். அது முதல் ரோவில் உட்காந்து வந்தால் 1000 ரூபா டிக்கெட்டு, 500 ரூபா டிக்கெட்டு, 750 ரூபா டிக்கெட்டு, அந்த மாதிரி டிக்கெட்டு. நானும் என் ஒய்ஃபும் போகிறோம். நமக்கு அவன் என்ன பண்ணான் சார், ஒரு டேபிளில் அந்த தலை கேப் எடுத்து வைக்கிறானா, வச்சுட்டு அப்படின்ட்டு எடுக்கிறான். முயல் நிற்கிது. என் ஒய்ஃபு எப்படிங்க முயல் வந்தது அப்படின்றா. அவளுக்கு அது ஆச்சரியம். ஏன்னா எந்த கன்னிங்கும் இல்லை, மூளை சுத்தமாக வச்சுருக்கு. நமக்கு அவன் தொப்பி வச்சு எடுத்து முயல் வந்தவொடனே யோசிக்க கைக்கு விட்டு தட்ட மாட்டான் சார். இவன் தொப்பி உள்ளே முயலை வச்சுருந்தானா, இல்லை டேபிளுக்கு கீழே முயல் வச்சுருந்ததை நம்ம கவனிக்கலையா, இல்லை டேபிளில் சுவிட்சு வச்சுருக்கானா, இப்படி தான் யோசிக்கிறோம். சரி, இப்படி யோசிக்கிறோம். சர்க்கஸ் ரசிக்க முடியாது, மேஜிக் ஷோ. என் ஒய்ஃப் வரும்போது கூட வண்டியில் கேட்குறான், அந்த முயல் எப்படிங்க வந்ததுன்னு. ஆச்சரியமா. ஏன்னா அவங்க தேவையில்லாமல் மூளை யூஸ் பண்ணுறது கிடையாதுல்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொன்னேன், அவர் இன்விடேஷன் வச்சார் அதனால் வந்தது, நீ கம்முனு அப்படின்னா. அதே மாதிரி இந்த சர்க்கஸு முன்னையாவது விலங்குகளை நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் சொல்லி அதுவும் இல்லை, சும்மா மோட்டர் பைக்கில் சுற்றுறது அது மட்டும்தான். அதனால் சினிமா பார்த்தா அதுலேயே வந்துடுது. அது இல்லாமல் சர்க்கஸ் நடக்கிற இடம் அங்கே பார்த்திங்கன்னா கொசு இவ்வளோ பெருசு இருக்கும். அங்கேயும் டிக்கெட் விலை ஜாஸ்தி. அன்றைக்கி சர்க்கஸ் போய் நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து பார்க்குறோம். அதில் ஒரு ஷோ என்னென்னா, ஒரு பெரிய ரவுண்டாக மரப்பலகை சார் சுற்றுது. அதில் ஒரு ஆள் இப்படி வச்சு கட்டிட்டாங்க. பலகை சுற்றுது, ஆளும் சுற்றுறோம். நம்ம மேடம் உட்காந்துக்கிற இடத்துலேருந்து ஒரு லேடி கண்ணு கட்டி கத்தி எடுத்து அந்த பலகையில் அடியுது. பளிர்னு அந்த ஆள் மேலே உழவே இல்லை, 10 கத்தி. அதான் நான் கை தட்டிட்டு நான் சும்மா இருக்கணும். நான் பெரிய புத்திசாலி மாதிரி என் ஒய்ஃபுக்கிட்ட, அதாவது சர்க்கஸில் இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுலலாம் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போட்டுருவாங்க. பிகாஸ் தே வில் டேக் கேர் ஈச் அதர், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால் என் ஒய்ஃப் சார் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் சொன்னான், கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை அப்படின்னா. நான் சொன்னேன், உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா. எனக்கு ஈகோ ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், ஈகோ. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா, சர்க்கஸ்லலாம் அப்படி தான். கண்டிப்பாக அது ஒய்ஃப் இல்லைங்க அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு, ஒய்ஃபாக மட்டும் இருந்தது 4 கத்தி நேரம் இறங்கியிருக்கோம் அப்படின்னா. அந்த சொன்ன டோன் சார், நான் பயந்துட்டேன். நல்ல காலம் நம்ம எங்கேயும் சர்க்கஸில் வேலை செய்யலை. எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுங்க. இதெல்லாம் நடக்கும்,
பெண்களுக்கு மரியாதை இருக்கும், நம்ம வீட்டு பெண்களுக்கு நம்ம மரியாதை தரோம். அதே மாதிரி வெளியில் பெண்களுக்கு மரியாதை அதிகம். துணிக்கடைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா துணிக்கடையிலும் அப்படி தான் சார் இருக்கான். 8 மாடி கட்டுறான் சார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் லேடிஸ்க்கு எல்லாருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பட்டு போடுவேன். செகண்டு, தேர்டு. ஜென்ஸுக்கு எங்கே இருக்குதுன்னு கேளுங்களேன், 8வது மாடின்றான். ஏன்னா அவனுக்கே தெரியுது இவனுக்கு போய் வாங்க போகிறதில்ல. அன்றைக்கி 8வது மாடி வரையும் போகிற பயமாக இருக்குது. ஆளே கிடையாது யாரும். நான் போகிறத பார்த்துட்டு ஒரு ஆள் கூட வந்து நான் எதை வாங்க போறியா அப்படின்னா, இல்லை பார்க்க வந்திருக்கேன் நான் இறங்கி போக்கிட்டேன்ட்டான். இந்த நகை கடைக்கு போனால் நம்மளை 10 பைசாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். பார்த்துக்கிறீங்களா? 10,000 மேடம் சொல்கிறான் சார். அவங்கள கூட கூட்டி போனேன் ஒய்ஃபை, மேடம் உட்காருங்க மேடம், ஸ்டூல் போடுறானுங்க. நமக்கு நம்ம பின்னால் நிற்கிறோம். இது எடுத்துக்கும் மேடம், அது எடுத்துக்கும் மேடம், 10 மேடம் சொல்கிறான். கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நமக்கு என்ன வேணும்னு கூட கேட்குறதில்ல. எனக்கா இத்தனை மேடம் போறிய துட்டு நான் கொடுக்க போகிறேன்டா. அது கூல்ட்ரிங்க்ஸை பார்த்து குடிச்சிட்டு வேணுமா அப்படின்னு, வேணாம் நீயே குடி அப்படி மரியாதை அதுக்கெல்லாம் பெரிய இஷ்யூ எடுத்துக்கூடாது சார். பிரச்சனை எப்போ வேணாலும் வரும், எங்கேருந்து வேணாலும் வரும். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். எந்த பிரச்சனையும் பிரச்சனையாக பார்க்காதீங்க. நான் MBA படிக்கும்போதே எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா,